ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏக்கினை நந்தி மகன்றனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. குருநாதர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை வணங்கி என்னுடைய சிறு உரையை ஆரம்பிக்கிறேன். குழந்தை பேரு ஒரு ஆய்வு, அதை பற்றி நான் சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம், அதாவது ஆண் பெண் இணைவு குழந்தை உருவாகுது. இப்போ அதில் பார்க்கும்போது அந்த கரு உருவாகிற அந்த 10 மாதங்கள் இருக்கு பார்த்தீங்களா, முதல் மாதம் குழந்தை பிறப்பு முதல் மாதம் பார்த்தீங்கன்னா அதுக்கு காரகத்துவ கிரகம் சுக்கிரன். அதுதான் சுக்கிரன் என்ன பண்ணுன்னா ஆண் பெண் உயிரணுக்கள் இரண்டரை கலக்கிற அந்த தன்மையை சுக்கிர பகவான் கொடுக்கிறார். அடுத்தது 2ஆம் மாதம் அது பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த உருவான அந்த கரு இருக்கு பார்த்தீங்களா, அது பிண்டமா உருவாக்குறதுக்கு செவ்வாய் காரகத்துவமா இருக்கு. அதே மாதிரி 3ஆம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு. அந்த உருவான பிண்டத்துக்கு கை கால்கள் அமைப்பதற்கு குருவுடைய தன்மைகள் தேவைப்படுது. 4ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியன் பார்த்தீங்கன்னா எலும்புகள் நரம்புகள் இதெல்லாம் அந்த குழந்தைக்கு உருவாகும். அதுக்கு சூரியன் அதிபதியா இருக்கார். அதே மாதிரி 4ஆம் மாதம். 5ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா சந்திரன். தோல் நுண்ணிய நரம்புகள், அதாவது குழந்தை உள்ள இருக்க நுண்ணிய நரம்புகள்லாம் உருவாதுக்கு சந்திரன் காரகத்துவமா இருக்கு. 6ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா சனி இருக்கு. சனி பார்த்தீங்கன்னா ரோமம் நகம் இந்த மாதிரி அங்கங்கள் அதெல்லாம் உருவாக்குறதுக்கு சனி காரகத்துவமா இருக்கு. அதே மாதிரி 7ஆம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா புதன். 7ஆம் மாதம், அந்த 7ஆம் மாதம் தான் ரொம்ப முக்கியமான மாதம். அந்த மாதத்தில் தான் பிராண இயக்கம் ஜீவ இயக்கம் நடைபெறும். அதனாலதான் நம்ம 7ஆம் மாதத்தை 9ஆம் மாதத்துலயும் நம்ம வளைகாப்புன்ற அந்த ஃபங்க்ஷனை வைக்கிறோம் குழந்தைக்கு. ஏன்னா அப்பதான் அதுக்கு உயிர் வருது, அந்த குழந்தை உயிர் வருது. அதுக்கடுத்து 8ஆவது மாதம். 8ஆவது மாதம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அப்ப அந்த குழந்தைக்கு லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா வந்துடும். இப்ப லக்னாதிபதி கரு முழு வடிவத்தை கொடுத்துரும். அந்த குழந்தைக்கான முழு வடிவத்தையும் லக்னாதிபதி கொடுக்கும். அதுக்கடுத்தது 9ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா சந்திரன். அந்த கரு முழு சிசுவா உருவாகி 9ஆம் மாதத்துல ரெடியா இருக்கும். 10ஆம் மாதத்துல அது ஒரு குழந்தையா பிறப்பெடுக்கும். இப்ப இந்த எல்லா கிரகங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணாதான் ஒரு குழந்தை உருவாகும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கிரகங்கள் இருக்கு. இப்ப தலை உருவாகணும் அப்படின்னா செவ்வாய் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகத்துக்கு சுக்கிரன், கழுத்துக்கு புதன், தோலுக்கு சந்திரன், மார்புக்கு சூரியன், வயிறுக்கு குரு, வயிறு சமமானதுக்கு குரு. அதே மாதிரி தொடைக்கு சனி, எலும்புகள் உருவாகிறதுக்கு ராகு, உள்ளங்கால்கள் ஏற்படுறது கேது. அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறுப்பு கூட லிங்க் ஆகி தான் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாவகமும் குழந்தை பேரும். இப்ப குழந்தை பேருக்கும் பாவகத்துக்கும் என்ன தன்மைகள் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப நமக்கு இருக்கிற ராசியில 12 ராசியில ஒவ்வொரு ராசியும் குழந்தை பேருக்கு சப்போர்ட் பண்ணும். இப்ப அதுல ஃபர்ஸ்ட் முதல் ராசின்னு பார்த்தீங்கன்னா லக்னம். அப்போ ஜாதகத்துல லக்னாதிபதி பலமா இருக்கும். லக்னாதிபதி பாத்தீங்கன்னா 6, 8, 12ல போய் மறையக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி லக்னாதிபதி அஸ்தங்க தோஷம் ஆகக்கூடாது, லக்னாதிபதி வக்ரமும் ஆகக்கூடாது. அதே மாதிரி லக்னாதிபதி போயிட்டு அந்த ஜாதகத்துக்கு அட்டமாதிபதி கூடயோ மாரகாதிபதி கூடயோ பாதகாதிபதி கூடயோ சேரக்கூடாது. சேர்ந்ததுன்னா அந்த லக்னம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா லக்னம் தான் ஒரு ஜாதகத்துல மிக முக்கியம். லக்னம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது குழந்தை பேருக்கு ஒரு அடித்தளமா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் பாவகம். 2ஆம் பாவம் முக்கியம். 2ஆம் பாவம் என்னன்னா அது நம்ம குடும்பத்துக்கு ஒரு வருகை தரக்கூடிய பாவகம். ஓகேங்களா? ஒரு எப்படி சொல்றது, ஒரு குழந்தை யாரோ நம்ம வீட்டுக்கு ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு மனைவி வீட்டுக்கு வராங்க. அது மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு குழந்தை வீட்டுக்கு வராங்க. அப்போ ஒரு வருகை தரத்துக்கு அந்த பாவம் 2ஆம் பாவம் சிறப்பா இருக்கும், இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். அப்ப 2ஆம் பாவாதிபதியோட வருமானத்தையும் சொல்லலாம். 2ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வருமானமும் நம்ம வீட்டை தேடி வரும். ஓகேங்களா? அப்ப 2ஆம் பாவாதிபதி வலுவா இருக்கணும். 2ஆம் பாவாதிபதி ராகு கேது கூட சேரக்கூடாது. ராகு கேது தொடர்பு இல்லாம இருந்தா 2ஆம் பாவம் சிறப்பா இருக்கும். இப்ப குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருப்பாங்க. குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு அடிச்சுட்டு வருவோம். அதுவும் 2ஆம் பாவம் தான் சுட்டி காமிக்கும். வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, புது குழந்தை வீட்டுக்கு வருது, இது 2ஆம் பாவம். அதே மாதிரி 3ஆம் பாவம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஜாதகருடைய தைரியம் வீரியம் போகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். அப்ப 3ஆம் பாவகம் வலுவா இருந்தாதான் அந்த ஜாதகர் தைரியமா இருப்பாரு, நல்லா போகத்தை அனுபவிப்பாரு. அதே மாதிரி குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் அப்படின்னு நம்ம கவுண்டிங் பண்றதுக்கும் 3ஆம் பாவகம் சிறப்பா இருக்கும். 3ஆம் பாவத்தை வச்சுதான் அடுத்தடுத்து எத்தனை குழந்தைகள் நமக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி 4ஆம் பாவகம். 4ஆம் பாவம் பார்க்கும்போது ஒரு ஜாதகருடைய ஒழுக்க நிலையை குறிக்கக்கூடியது 4ஆம் பாவகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயாருடைய நிலைகள், தாயாரை பத்தி சொல்றது. அதே மாதிரி
குழந்தைகளுக்கான மருத்துவ செலவை குறிக்கிறது 4ஆம் பாவம். ஏன்னா அது வந்து காலபுருஷத்துக்கு 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் இடம். அப்ப குழந்தைகளுக்கான விரைய செலவு. அப்ப குழந்தைகளுக்கு நம்ம என்னென்ன மருத்துவ செலவு செய்யறோம் அப்படின்றத அந்த 4ஆம் பாவகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப அதுக்கு அடுத்து 5ஆம் பாவம். 5ஆம் பாவம்னாலே குழந்தை பிரபஞ்ச சக்தி, அதாவது குல தெய்வ அனுகிரகம். அதே மாதிரி நம்ம முப்பாட்டம் பேரு புகழ் இது எல்லாமே 5ஆம் பாவத்தை பத்தி சொல்லக்கூடியது. அப்ப 5ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்துல வலுவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேரு இருக்கும். அப்ப 5ஆம் பாவாதிபதி வந்து அட்டமாதிபதி கூடயோ பாதகாதிபதி கூடயோ இல்ல அவர் வந்து மறைஞ்சு ராகு கேது கூடயோ சேர்ந்து இருந்தா அது வந்து ஒரு தடை தாமதத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துல. அதனால 5ஆம் அதிபதியை நம்ம சிறப்பா பார்க்கணும். அதுக்கடுத்து 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதினு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு உண ரோக சத்ருஸ்தானம் சொல்றோம். இப்ப 5ஆம் அதிபதி போய் 6ஆம் அதிபதி கூட சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு 6ஆம் அதிபதினா கடன் வரும். அப்ப அந்த குழந்தைகளுக்கான ஏதாவது ஒரு கடன், ஒரு நோய் ஏற்படும், இல்ல மருத்துவ செலவுகள் அதிகமா கொடுக்கும். இந்த மாதிரி வந்து அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி 6ஆம் பாவத்துக்குன்னு ஒரு கிரகங்கள் இருக்கு. 6ஆம் பாவத்துல சனி ராகு கேது இருந்ததுன்னா அது சிறப்பு இல்லை. ஏன்னா சனி ராகு தான் அது 6ஆம் அதிபதிக்கு கிரகமே. அப்ப வந்து நோய்கள் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துரும், கடன்கள் நிறைய வாங்குற மாதிரி அமைப்பு வந்துடும். அதனால 6ஆம் பாவத்தை நம்ம 6ஆம் பாவாதிபதி 5ஆம் அதிபதி கூட ஜாயின் ஆகக்கூடாது, சேராம இருக்கும். சேர்ந்தா அந்த குழந்தை பாக்கியத்துக்கான தடை தாமதத்தை கண்டிப்பா கொடுக்கும், அதுக்கான மருத்துவ செலவுகள் கொடுக்கும். அதை பார்த்தோம். அதே மாதிரி 7ஆம் பாவகம். இப்ப 7ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பாவகம். இப்ப லக்னம் வந்து விதைன்னு சொல்றோம், ஓகேங்களா? அப்ப 7ஆம் பாவகம் வந்து பூமி. அப்ப லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் குழந்தை பாக்கியம் வந்து சிறப்பா இருக்கும். இதுல ஏதோ ஒரு பாவம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு பாவம் வந்து வீக்கா இருந்ததுன்னா அது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது, ஓகேங்களா? நம்ம போற விதை நல்லா விளைச்சல் வரும்னா அப்ப பூமி நல்லா இருக்கும். அதனால 7ஆம் பாவத்தை நல்லா சரியா ஆராய்ச்சி பண்ணணும். 7ஆம் பாவாதிபதி கூட வேற ஏதோ ராகு கேதுவோ இல்ல அட்டமாதிபதியோ பாதகாதிபதியோ சேர்ந்திருந்தா அது சம்பந்தமான பிரச்சனைகளை பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8ஆம் பாவகம். இப்ப 8ஆம் பாவகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து விபத்து, கண்டம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லும் போது தத்து குழந்தைகளை 8ஆம் பாவகம் சொல்லும், ஓகேங்களா? தத்து 5, 8 தொடர்பு வந்தா அவங்க தத்து குழந்தைகள் வந்து எடுத்து வளர்க்கறதுக்கான அமைப்பு இருக்கும். ஆனா அதே சமயத்துல ராகு கேது கூடயோ சனி செவ்வாய் கூடயோ சேர்ந்துன்னா அந்த தத்து குழந்தையுமே அவங்க சரியா வளர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதனால அந்த பாவகிரக சேர்க்கை இல்லாமையும் இருந்தா நல்லா இருக்கும், அதை நம்ம பார்த்து சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் வந்து சீட்டாட்டம், ரேஸு, எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத விபத்து இதெல்லாம் ஏற்படும். அதனால 8ஆம் பாவம் 5ஆம் பாவத்தோட ஜாயின் ஆனாலே கண்டிப்பா அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணி தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் டியூப் எல்லாம் பாக்குறோம்ல, அது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவு பண்ணி தான் அவங்க குழந்தை பாக்கியத்தை பண்றாங்க. அப்ப 5ஆம் பாவாதிபதி 8ஆம் அதிபதியோட ஜாயின் ஆகக்கூடாது. ஜாயின் ஆனா மருத்துவ செலவுகளை கண்டிப்பா கொடுக்கும். அதுக்கடுத்து 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதினா பாக்கியாதிபதி. அப்ப 5, 9 சேர்க்கை இருந்ததுன்னா அது சிறப்பா இருக்கும். அப்ப 5, 9 சேர்க்கை இருக்கவங்க தத்து குழந்தை எடுத்து நல்லா சிறப்பா வளர்க்கலாம். அவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாத பட்சத்துல அவங்க தத்து குழந்தைய அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அது பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம் வந்து ஒருத்தருடைய உடல்ல இருக்க நோய்களை விலகக்கூடிய தன்மையை குறிக்கும். 9ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அவங்க உடம்புல உள்ள நோய் வந்து சீக்கிரமா விலகி போயிடும், அவங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9க்கு 5, 9 தொடர்பு, அதாவது குழந்தை வந்து சிறப்பா வளர்ச்சி அடைகிறதுக்கு குழந்தை வளர்ச்சிக்கு நல்லா சிறப்பான பாவம். அதுக்கடுத்து 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகம் அப்படின்னாலே கர்மஸ்தானம் சொல்றோம். 10 நாளே கர்மம், ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு நம்ம ஜாதகர் வளருவார். அப்ப 10ஆம் பாவம் வந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா 10ஆம் பாவாதிபதி 5ஆம் அதிபதியோட சேரும்போது பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களோட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. நேரம் ஒதுக்காதனால சில பிரச்சனைகள் ஏற்படும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது, குடும்பத்தை வந்து பிரிஞ்சு இருக்கிற அமைப்புகள்லாம் ஏற்படும். அப்ப 10, 5 தொடர்பு ஏற்படும் போது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். அது வந்து ஒரு கர்மா, அவங்க அதை கர்மா அனுபவிக்கிறதுக்காக ஒரு குழந்தை கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். இது அடுத்தது 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்தை பாத்தீங்கன்னா இது வந்து லாபஸ்தானம் சொல்லுவோம். ஆசை அபிலாசைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதாவது ஜாதகருடைய ஆசை நிறைவேறக்கூடிய அமைப்பு வந்து 11ஆம் இடம் தான். அப்ப 11ஆம் இடம் வலுவா இருந்ததுன்னா அவங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறும். அப்ப 16ஆம் இடம் வீக்கா இருந்ததுன்னா அவங்களுடைய ஆசை எதிர்பார்க்கலாம் எதுவும் நடக்காது. அவங்க ஒரு ஏமாற்றமா தான் இருப்பாங்க, ஒரு தனிமையா உணர்வாங்க, எல்லாம் இருந்தாலும் இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பு உணர்வாங்க. இப்ப 11ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் பாத்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம் சொல்றோம். அப்ப அந்த 12ஆம் அதிபதி கூட போய் 5ஆம் அதிபதி ஜாயின் ஆயிடுச்சுன்னா அப்ப அவங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி விரய செலவும் சொல்லுவாங்க. அப்ப குழந்தைகளுக்காக அவங்க விரய செலவுகள் பண்ணுவாங்க. அதே மாதிரி 5க்கு 8ஆம் இடம் தான் 12ஆம் இடம். 12ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்தா அப்ப குழந்தைகளுக்கு ஆயுள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்கும். அதை பார்த்துங்க. இதுதான் வந்து பாவகத்து கூட குழந்தை பாக்கியம். அதாவது அந்த 12 பாவங்கள் கூடிய 5ஆம் அதிபதி தொடர்பாகும் போது என்னென்ன அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னு நம்ம ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கான பாவகமும் காரகமும். இப்பதான் நம்ம முக்கியமான பாயிண்டிக்கே வரோம்.
ஒரு குழந்தை பிறக்கணும் அதுக்குன்னா முக்கியமான பாவகம் பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தான் குழந்தை பாவகத்துக்கான காரகம் குழந்தைக்கான. அது ஏன் நம்ம அப்படி 5ஆம் பாவம் 11ஆம் சொல்றோம்னா, இப்ப வந்து ஆண் ஜாதகத்துல 5ஆம் அதிபதி வந்து அது பெண்ணுக்கு 11ஆம் இடமா வரும். அதே மாதிரி பெண்ணுக்கு 5ஆம் இடம் வந்து ஆணுக்கு வந்து 16ஆம் இடம் வரும். பாருங்க, அது போட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா அப்ப 5, 11 தான் குழந்தை பாக்கியத்துக்கான பாவகங்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதுதான் சொன்ன, குடும்பத்துல ஒரு உறுப்பினரா அங்க வகிக்கணும் அப்படின்னா 2ஆம் இடம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்போ வந்து 2, 5, 11 தான் குழந்தை பாக்கியத்துக்கான பாவக இடங்கள். அப்ப 2, 5, 11 பார்க்கும் கிரகங்கள், அதுக்கப்புறம் இருக்கும் கிரகங்களை கொண்டுதான் நம்ம புத்திர சந்தானத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அப்ப 2, 5, 9 பாக்குற கிரகங்கள், 2, 5, 9ல இருக்கிற கிரகங்கள் வச்சுதான் குழந்தை பாக்கியத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் இது வந்து பாவகங்கள் நம்ம சொன்னது. அதுக்கடுத்து புத்திர காரக கிரகம் இருக்கு. அதாவது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு கிரகம் இருக்கு. அதே மாதிரி 5ஆம் பாவத்துக்கான புத்திர காரகத்துக்கான கிரகங்கள் பாத்தீங்கன்னா குருவும் சூரியனும் தான் ஆவாங்க. ஓகேங்களா? ஏன் சூரியன்னா, சூரியன் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதியா வராது. குரு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கான காரக கிரகமா இருக்கு. அதனால இந்த 2 கிரகத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து முக்கியமானது வந்து கர்ப்பப்பையை குறிக்கும் காரக கிரகம் வந்து சந்திரன். அப்போ வந்து நம்ம குழந்தை பாக்கியத்துக்கான காரக கிரகத்துல குரு, சூரியன், சந்திரன் இந்த 3 கிரகத்தையும் எடுத்துக்கணும். குழந்தை பாக்கியத்துக்கான பாவகங்கள்ல வந்து 2ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் இந்த 3 பாவத்தையும் எடுத்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 7ஆம் பாவகமும் ரொம்ப முக்கியம். 7ஆம் பாவகம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பாவகம், புத்திரத்தை உருவாக்கும் ஜீவசக்தியை தரும் பாவகம். அதாவது 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம அந்த ஜாதகர் வந்து குழந்தை பாக்கியம் நல்லா சிறப்பா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குழந்தைகள் வந்து பிறக்கிற குழந்தைகள் வந்து ஆணா பெண்ணா, அது என்ன பாலினம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரக கிரகத்துவங்கள் இருக்கு. இப்ப ஆண் குழந்தைகளுக்கான காரக கிரகம் அவங்களுக்கு தெரியும், சூரியன், குரு, செவ்வாய், ராகு. இது வந்து ஆண் குழந்தைகளுக்கான காரக கிரகம். அதுக்கடுத்தது பெண் கிரகத்துக்கு வந்து சுக்கிரன், சந்திரன் வந்து பெண் குழந்தைகளுக்கான காரக கிரகம். அப்ப இரு பாலினத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா புதன், ராகு, கேது. இது வந்து பாத்தீங்கன்னா புதன், சனி, கேது, இது 3. புதன், சனி, கேது பாத்தீங்கன்னா இரு பாலினத்தை குறிக்கக்கூடியது. இப்ப நம்ம ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஆண் நட்சத்திரங்கள் இருக்கு, அதே மாதிரி பெண் நட்சத்திரங்கள் இருக்கு, அதே மாதிரி 2 நடுநிலை தன்மையான நட்சத்திரங்கள் இருக்கு. அப்ப அந்த நட்சத்திரத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். ஆண் நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா அஸ்வினி, புனர்பூசம், பூசம், அஸ்தம், அனுசம், திருவோணம், பூரட்டாதி, உத்திரட்டாதி இந்த 8 நட்சத்திரங்கள் வந்து ஆண் நட்சத்திரங்கள். அப்ப இந்த ஆண் நட்சத்திரங்கள்ல வந்து அந்த 5ஆம் அதிபதியோ அல்லது அந்த குழந்தை பாக்கியத்துக்கான காரக கிரகமோ அமைஞ்சா அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? இதையும் நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி பெண் நட்சத்திரங்கள் இருக்கு. பெண் நட்சத்திரங்கள் ஒரு 16 நட்சத்திரம் இருக்கு. பரணி, கார்த்திகை, ரோகிணி, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், உத்திராடம், அவிட்டம், ரேவதி இந்த 16 நட்சத்திரங்களும் பெண் நட்சத்திரங்கள் நம்ம சொல்றோம். அதே மாதிரி நடுநிலையான நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் தான் இருக்கு. மிருகசீரிஷம், மூலம், சதயம் இந்த 3 நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நடுநிலையான நட்சத்திரங்கள். ஓகேங்களா? இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த நட்சத்திரங்கள், ஆண் நட்சத்திரம், பெண் நட்சத்திரம். அதே மாதிரி அதிகப்படியான புத்திர பிரச்சனைக்கான ராசிகள் இருக்கு. அதாவது புத்திர பேர் தடைக்கான ராசிகள் பாத்தீங்கன்னா நம்ம காலபுருஷ தத்துவத்துல விருச்சக ராசி, விருச்சக ராசியில உள்ள கிரகங்கள் இந்த 2 அமைப்பு தான் வந்து புத்திர பேருக்கான தடையை ஏற்படுத்தக்கூடிய காரக கிரகம், காரக ராசி ஆகும். ஓகேங்களா? அதனால இந்த 2 ராசியும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளால் பெற்றோர்களுக்கு தோஷம் ஏற்படுமா அப்படின்னு பாக்குறதுக்கான அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிறந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, தந்தையோடைய ஜென்ம நட்சத்திரத்துல ஆண் குழந்தை பிறந்தாலும் ஓகேங்களா, தாயோடைய ஜென்ம நட்சத்திரத்துல பெண் குழந்தை பிறந்தாலும் அது வந்து தோஷமா நம்ம கருதுறோம். ஓகேங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தந்தையோட ஜென்ம நட்சத்திரத்துல பெண் குழந்தையும் தாயோடைய ஜென்ம நட்சத்திரத்துல ஆண் குழந்தையும் பிறந்தா அது யோகமா நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த தோஷம் யோகம்ன்றது பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோருடைய ஜாதகத்துல இருக்கும். அந்த பிறந்த குழந்தை வந்து குழந்தை என்பது தெய்வம். அதனால நம்ம குழந்தை மேல எந்த இதுவும் சொல்லக்கூடாது. அப்ப அந்த குழந்தை வந்து அந்த தோஷத்தையோ யோகத்தையோ சுட்டி காட்டக்கூடிய தன்மை தான் அந்த குழந்தையோட ஜாதகத்துல இருக்கும். ஓகேங்களா? இதையும் நான் பார்த்து இதை வச்சுதான் நம்ம பெற்றோர்களுக்கு யோகமா அப்படின்னு பாக்குறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புத்திர தோஷம், புத்திர சோகம் 2 இருக்கு. இப்ப இது 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்திர தோஷம் என்பது புத்திரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே காலதாமதமாகும். இப்ப வந்து திருமணம் ஆகி பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்கிறது, அந்த புத்திரத்துக்கான மருத்துவ செலவுலாம் எடுத்துக்கிறது, இல்ல புத்திரமே இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து புத்திர தோஷம். ஓகேங்களா? புத்திர தோஷம். அது புத்திர சோகம்ன்றது தனி. புத்திர சோகம்ன்றது பாத்தீங்கன்னா புத்திரம் ஏற்பட்ட பிறகு அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், சிரமங்கள் அந்த குழந்தைகள்னால வந்து பாத்தீங்கன்னா
ஒரு நோய் உள்ள குழந்தையா இருக்கும், ஊனமுள்ள குழந்தையா இருக்கும். அதனால வந்து அவங்க வருத்தப்படுவாங்க. அதே மாதிரி குழந்தைகளை பிரிஞ்சு இருப்பாங்க. குழந்தை பிறந்த பிறகு அப்பா தனியாகவும் குழந்தைகள் தனியாகவும் இருப்பாங்க. அப்பா அம்மா தனியா, குழந்தை தனியா இருப்பாங்க. இது வந்து புத்திர சோகம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ரெண்டு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எப்படி சொல்லப்பட்டுதான் பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி இவங்க கூட எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 2, 5, 11ஆம் அதிபதிகள் சேராம இருக்கணும். சேராம இருந்தா சிறப்பா இருக்கும். அது கூட சேர்ந்துட்டாங்கன்னா அதுக்கான அந்த சில துன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி வரும். இப்ப அது பாத்தீங்கன்னா நம்ம சரராசிக்கு அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 2, 7, 8, 11 இந்த ஸ்தானங்கள் வந்து மாரகம், பாதகம், அட்டமாதிபதியமா வரும் சரலக்கணத்துக்கு. சிரலக்கணத்துக்கு 3, 8, 9 இந்த பாவங்கள் வந்து பாதக ஸ்தானமா வரும். அதுக்கடுத்து உபய ராசிக்கு பாத்தீங்கன்னா 7, 8, 11 இந்த 3 பாவங்களும் பாத்தீங்கன்னா பாதகம், மாரகம், அஷ்டமா கண்டங்களை கொடுக்கும். அதனால இந்த பாவங்கள்ல அந்த 5ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதி காரக கிரகமோ தொடர்பு பெற்றா அந்த குழந்தைகளால அவங்களுக்கு வந்து சில துன்பங்கள் ஏற்படும். இதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்தை இன்னும் நம்ம எப்படிலாம் டீப்பா பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திதி சூன்யம்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதை திதி சூன்யத்தை வச்சு குழந்தை பிறப்பையும் நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப முக்கியமா குழந்தை பேர் இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு திதி சூன்யம் கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் திதி சூன்ய ராசி. அப்ப திதி சூன்ய ராசியில கிரகம் இருக்கு அப்படின்னா அது வந்து திதி சூன்ய கிரகமா இருக்கும். அப்ப அந்த கிரகத்துடைய தசா புத்தி வரும்போது அதனுடைய பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும். இப்ப திதி சூன்யம் அப்படின்றது 2 வகைப்படும். அது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து மாத சூன்யம், இன்னொன்னு திதி சூன்யம். அதுக்கப்புறம் நட்சத்திர சூன்யம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப மாத சூன்யம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் பிறந்தவங்களுக்கு மேஷ ராசி திதி சூன்யமா வரும். அதே மாதிரி வைகாசி மாசம் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசி திதி சூன்யமா வரும். அந்த 12 ராசிகளும் 12 மாதங்களுக்கு திதி சூன்யமா வரும். அதனாலதான் நம்ம வந்து திருமணம் பொருத்த பார்க்கும்போது ஜென்ம மாதத்துல திருமணம் நடத்தக்கூடாது. இப்போ ஒருத்தர் சித்திரை மாசத்துல பிறந்தாங்கன்னா அவங்க சித்திரை மாசம் அவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்றது அதனாலதான். இதை விட அதுக்கப்புறம் திதி சூன்யம் தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்க்கணும். திதி சூன்யம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அந்த 15 திதிகளுக்கும் ஒரு 2 ராசி திதி சூன்ய ராசியா நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. அதை நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா பிரதமை திதிக்கும் துவாதசி திதிக்கும் இந்த 2 திதிக்கும் பாத்தீங்கன்னா துலாமும் மகரமும் திதி சூன்ய ராசியா வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது துவிதிய திதிக்கும் ஏகாதசி திதிக்கும் தனுசு, மீனம் ரெண்டும் திதி சூன்யமா வரும். திருதிய திதிக்கு மகரம், சிம்மம் வரும். சதுர்த்தி திதிக்கு கும்பம், ரிஷபம் வரும். பஞ்சமி திதிக்கும் அஷ்டமி திதிக்கும் மிதுனம், கள்ளி வரும். சஷ்டி திதிக்கு மேஷம், சிம்மம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்தமி திதிக்கு வந்து பாத்தீங்கன்னா தனுசும் கடகமும் வரும். நவமி, தசமி இது 2த்துக்கும் பாத்தீங்கன்னா சிம்மமும் விருச்சகமும் வரும். திரையோதசி திதிக்கு ரிஷபமும் சிம்மமும் வரும். சதுர்த்தசி திதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உபய ராசிகள் 4மே வரும். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 ராசி வரும். அமாவாசை, பௌர்ணமிக்கு திதி தோஷம் இல்லை. அதனால இப்ப இந்த திதி சூன்ய ராசியில ஒரு கிரகம் இருந்து அந்த காலகட்டத்துல அவங்க குழந்தை பாக்கியத்துக்காக தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ வந்து சிரமமா இருக்கும். அப்ப சிரமப்பட்டு மருத்துவ செலவுகள் செஞ்சுதான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். இதுதான் நம்ம திதி சூன்யத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கம்பேர் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டாந்த நட்சத்திரம், கால சந்தி அப்படின்னு இருக்கு. இது 2த்தையும் நம்ம எப்படி பிறப்பு ஜாதகத்தோட பார்க்கணும். இப்ப கண்டாந்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ராசியுடைய ஆரம்ப அதாவது மேஷத்துடைய ஆரம்ப பாகையும் மீனத்துடைய கடைசி பாகம் அது 2ம் தான் கண்டாந்த நட்சத்திரம் சொல்றோம். அதே மாதிரி கடக ராசியுடைய கடைசி பாதமும் சிம்ம ராசியுடைய முதல் பாதமும் கண்டாந்த நட்சத்திரம் சொல்றோம். அதே மாதிரி விருச்சிக ராசியுடைய கடைசி பாதம் தனுசு ராசியோட ஆரம்ப பாகம் இது வந்து கண்டாந்த நட்சத்திரம் சொல்றோம். அதே மாதிரி மீன ராசியோடைய கடைசி பாகம் மேஷத்துடைய முதல் பாதம் இந்த 4 நட்சத்திரங்கள் தான் வந்து நம்ம வந்து கண்டாந்த நட்சத்திரம் சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால சந்தி அப்படின்னு சொல்றது என்னன்னா பாத்தீங்கன்னா பகலும் இரவும் சந்திக்கிற நேரம், அதாவது ஈவினிங் சாயங்கால டைம்ல. அதே மாதிரி இரவும் பகலும் சந்திக்கிற காலையில அந்த டைம்ல, இந்த டைம்ல குழந்தை பிறக்கும் போது அது வந்து கால சந்தியில குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவுமே பாத்தீங்கன்னா மேற்கண்ட இந்த கண்டாந்த கால சந்தியில பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து கண்டாந்த தோஷம் இருக்கும், கண்ட தோஷம் இருக்கும். அதை நம்ம பாத்துக்கணும். இப்ப இந்த கண்ட தோஷம் எப்படி ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா தம்பதிகள் வந்து கூடும்போது பாத்தீங்கன்னா அதிகப்படியான மனச்சலனங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் இந்த கண்டாந்த தோஷம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து அந்த டைம்ல வந்து அவங்க எந்த ஒரு சலனமும் இல்லாம பயமும் இல்லாம தாம்பத்தியத்தில் ஏற்பட்டாங்கன்னா அந்த கண்டாந்த தோஷம் வராது. இது ரொம்ப முக்கியம். கண்டாந்த தோஷம்ன்றது வந்து எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கலாம். நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் அந்த இதுல கண்டாந்த நட்சத்திரத்துல இருக்கோ அது அதனுடைய தசாபுத்தி நடக்கும்போது நமக்கு சிறப்பா இருக்காது. ரொம்ப கஷ்டங்களும் துன்பங்களும் நம்ம அனுபவிப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நட்சத்திர அரிஷ்டம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த நட்சத்திர அரிஷ்டத்தான் வந்து நம்ம பாலரிஷ்ட யோகம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பாலரிஷ்டத்தை வச்சு சொல்லுவோம். இப்ப நட்சத்திர அரிஷ்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 நட்சத்திரம் இருக்கு. பூசம், சித்திரை 2ஆம் பாதம், பூராடம் 3ஆம் பாதம், ரேவதி 3ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம்.
இந்த 5 நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 நட்சத்திர பாதங்கள்ல வந்து குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அது வந்து தாய் தந்தைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரிஷ்டத்தை கொடுக்காது. ஓகேங்களா? அந்த இன வகை அவங்க தாய் தந்தையோட உறவுகளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரும், ஒரு நன்மையை தராது. அதுக்கப்புறம் கிரக ரீதியான அரிஷ்டமும் இருக்கு. இப்ப கிரக ரீதியான அரிஷ்டம் வந்து ரொம்ப முக்கியம். அது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை பிறகுது பாத்தீங்களா, பிறந்தப்ப இந்த பிறந்த கால சந்திரன் வந்து ராகு கேதுவை நோக்கி நெருங்கி இருந்தால் அது ஒரு வகையான தோஷம், அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிறந்த கால தசாநாதன், குழந்தை பிறந்தோடனே ஒரு தசை நடக்கும் பாத்தீங்களா, அந்த தசாநாதன் வந்து ராகு கேதுவை நோக்கி நெருங்கி இருக்கணும். சந்திரன் தசாநாதன் ரெண்டுமே ராகு கேது நோக்கி நெருங்கி இருந்ததுன்னா அதுவும் பாத்தீங்கன்னா கிரக ரீதியான அரிஷ்டம். அதே மாதிரி பிறப்பு கால சந்திரன் தசாநாதன் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு குழந்தையோட ஜாதகத்துக்கு அட்டமாதிபதி கூடயோ பாரகாதிபதி கூடயோ மிக நெருக்கமாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அது அரிஷ்ட தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன அந்த நட்சத்திர கண்டாந்த நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல போய் பாத்தீங்கன்னா பிறக்கிறது ராசி லக்னாதிபதி லக்ன புள்ளி அதெல்லாம் போய் அதுல விடுறது. அதே மாதிரி அந்த குழந்தையுடைய லக்னாதிபதி ராசியாதிபதி அஸ்தங்கமா வருது, குழந்தை பிறகுது பாத்தீங்களா, அந்த குழந்தையோட ஜாதகம் அதெல்லாம் நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிறப்பு கால குரு சந்திரனுக்கு, இது ரொம்ப முக்கியம். குரு சந்திரனுக்கு 1-5-9 திரிகோணத்துல பாத்தீங்கன்னா ராகு கேது செவ்வாய் சனி இந்த மாதிரி பாவகிரக அமைப்புகள்லாம் இருந்து இப்ப நான் மேல சொன்ன இந்த எல்லா ஸ்டெப்ஸும் இருந்துன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஆயுள் பங்கத்தை கொடுக்கும். அதனால இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம பிறந்த குழந்தைக்கு பார்க்கணும். இது வந்து நீங்க அனுபவத்துல ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து ஒரு குழந்தை வந்து அதுக்கடுத்து வர பாருங்க பாலரிஷ்டம் சொல்றவங்க. பாலரிஷ்டம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஆயுள் பங்கம் விளைவிக்கும் தன்மைகள். அது பாத்தீங்கன்னா மொத்தம் 4 வகை இருக்கு. அதாவது குழந்தை பிறந்ததுல இருந்து 1 வயசுக்குள்ள அந்த குழந்தை இறந்துச்சு அப்படின்னா அது ஒரு வகையான பாலரிஷ்ட தோஷம். அது பாத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய முன்வினை கர்ம வினைகளால அது இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 1 வயசுல இருந்து 4 வயசுக்குள்ள இறக்குது அந்த குழந்தை அப்படின்னா அந்த குழந்தையுடைய தாயினுடைய கர்மாவடியாக அந்த குழந்தைக்கு இறப்பு ஏற்படுது. அதே மாதிரி 4 வயசுல இருந்து 8 வயசுக்குள்ள அந்த குழந்தை தவறுது அப்படின்னா அது தந்தையினுடைய கர்மாவால அது பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 8 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள அப்படின்னா அந்த குழந்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க பாரு செயல்படுத்தக்கூடிய கர்ம வினைகளால அந்த கர்மா ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால நமக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் இதே மாதிரி 12 வயசுக்குள்ள ஏதாவது குழந்தை இறந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை நம்ம எடுத்து வச்சு அந்த குழந்தைக்கு இந்த பாலரிஷ்ட தோஷம் இருந்துச்சுன்னா அதனுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சோம்னா நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இது பாத்துக்கலாம். இப்ப அந்த பாலரிஷ்ட தோஷம் சொன்ன பாத்தீங்களா, அது ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திர பாதங்கள் இருக்கு. இந்தந்த பாதத்துல வந்து அந்த கிரகங்கள் இருந்தா, அதாவது லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ இல்ல லக்ன புள்ளியோ இருந்தா அந்த பாலரிஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மேஷ ராசின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசியில 28வது பாகை அரிஷ்ட பாகைன்னு சொல்லுவாங்க. அந்த அரிஷ்ட பாகை வந்து அது கார்த்திகை 1ஆம் பாதமா வரும். அப்ப அந்த 1ஆம் பாதத்துல அந்த மாதிரி அந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. சந்திரனு லக்னாதிபதி லக்ன புள்ளிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரிஷபத்துல பாத்தீங்கன்னா 9 பாகை அரிஷ்ட பாகையா வருது. அதே மாதிரி மிதுன ராசிக்கு 20 பாகைனா திருவாதிரை நட்சத்திரம் வரும். கடக ராசி பாத்தீங்கன்னா 22 பாகை ஆயில்ய நட்சத்திரம் வரும். சிம்ம ராசிக்கு 5 பாகை மக நட்சத்திரம் வரும். கன்னி ராசிக்கு 1 பாகை, கன்னி ராசி 1 பாகைனா உத்தர நட்சத்திரம் வரும். துலாம் ராசி பாத்தீங்கன்னா 4 பாகை சித்திர நட்சத்திரம். விருச்சகத்துக்கு 23 கேட்டை நட்சத்திரம் பாதமா வரும். தனுசுக்கு 18 பூராடம் வரும். மகத்துக்கு 20 திருவோணம். கும்பத்துக்கு 21 சதயம். மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா 10 பாகை, அது வந்து பூரட்டாதி நட்சத்திரம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அந்த அரிஷ்ட பாகைன்னு சொல்றாங்க. அரிஷ்ட பாகையில கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்துது அந்த குழந்தை பிறந்த காலகட்டத்துல அப்படின்னா அந்த குழந்தைக்கு அரிஷ்டத்தை கொடுக்கும். அதை நம்ம பார்த்து தெளிவா உங்களுக்கு சொல்லிடணும் கஸ்டமருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரக யுத்தம். இப்ப இந்த கிரக யுத்தத்தினால குழந்தை பாக்கியம் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். இப்போ வந்து கிரக யுத்தம் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா குஜாதி ஐவர்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவங்க 5 பேர்த்துக்குள்ளதான் அந்த கிரக யுத்தம் ஏற்படும். இப்போ ஒரு ராசி ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் நெருங்கி தொடர்பு, அதாவது ஒரு 3 டிகிரிக்குள்ள இருக்கும்போது அது வந்து நம்ம கிரக யுத்தமா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்ப கிரக யுத்தமா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பாதிப்புகளை கொடுக்கும். அப்ப கிரக யுத்தத்துல இருக்கும்போது இப்போ 2 கிரகத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 2 கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் 5ஆம் அதிபதியா இருந்து அப்ப அந்த கிரக யுத்தத்துல எது அதிக பாகையில இருக்கோ அந்த கிரகம் வென்றதாகவும் எது குறைந்த பாகையில இருக்கோ அது தோற்றதாகவும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்ப வென்ற கிரகம் பாத்தீங்கன்னா அதனுடைய காரக தன்மைகளை கொடுக்கும் ஜாதகருக்கு. அப்ப தோற்ற கிரகம் அதனுடைய காரக தன்மைகளை குறைச்சுதான் கொடுக்கும், தடை தாமதத்தை ஏற்படுத்தும். அப்ப 5ஆம் அதிபதி யாருடைய ஜாதகத்திலேயாவது இந்த மாதிரி சேர்ந்து இருக்கும் போது ஓகேங்களா, அப்ப அவங்களுக்கு வந்து அந்த தன்மையை குறைச்சு கொடுக்கும், அவங்களுக்கு தடை தாமதத்தை கொடுக்கும், மருத்துவ செலவுகளை கொடுக்கும், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால கிரக யுத்தத்தையும் நம்ம எடுத்து பார்க்கணும் குழந்தை பாக்கத்துல, அதை நம்ம மறந்து விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி. இப்ப 5ஆம் அதிபதினு பார்க்கும்போது இப்ப 5ஆம் இடத்துக்கு அல்லது 5ஆம் அதிபதிக்கோ 2 பக்கத்துல பாவகரங்கள் இருந்தா அது வந்து பாவகர்த்தாரி தோஷம் சொல்றது. அந்த மாதிரி பாவகர்த்தாரி தோஷம் இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை தடை தாமதம் ஏற்படுத்தும். அது தோஷத்தையும் கொடுக்கும் சோகத்தையும் கொடுக்கும்.
அதே மாதிரி ஐந்தாம் அதிபதியின் பகை கிரகங்கள். இப்ப 5ஆம் அதிபதி கூட அதனுடைய பகை கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் போதும் புத்திர சோகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதிக்கு 5ஆம் அதிபதிக்கு திரிகோணத்துல அதனுடைய பகை கிரகங்கள் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கோ அல்லது 5ஆம் அதிபதிக்கோ இருபுறத்திலையும் பாவகரங்கள் இருக்கும்போது அது பாவகர்த்தரி தோஷம் போடுறோம். அதனால குழந்தை பாக்கியம் தடை ஏற்படும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி கூட அதனுடைய பகை கிரகங்கள் நெருங்கி இருக்கும்போது அதுவும் தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் அதிபதிக்கு திரிகோணத்துல அதனுடைய பகை கிரகங்கள் வரும்போதும் இருக்கு ஜாதகத்துல அப்படின்னாலும் அதுவும் பாத்தீங்கன்னா தோஷத்தையும் சோகத்தையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை மூலமா குழந்தை பேர் கிடைக்கும் நிறைய பேருக்கு. இப்போ ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை, அதாவது நம்ம ஒரு பொதுவா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆனா பெண்ணா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்தது அந்த குழந்தையினுடைய வயது, அந்த ஜாதகத்துடைய வயசு என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை வந்து நம்ம என்ன திருக்கணித முறைப்படிய அல்லது வாக்கியப்படி நம்ம வந்து பாகை முறையில கணிச்சிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லக்னம் என்ன, ராசி என்னன்னு பார்த்துட்டு அந்த ஜாதகத்துல வந்து வக்கர கிரகங்கள் இருக்கா, கிரகங்கள் அஸ்தமனம் ஆயிருக்கா, நீசம் பெற்ற கிரகம் இருக்கா, ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கா, உச்ச பெற்ற கிரகம் இருக்கா, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லக்னாதிபதியோட தன்மை, 5ஆம் அதிபதியோட 9ஆம் அதிபதியோட தன்மைகள்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது இப்ப பரிவர்த்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பரிவர்த்தனை 5ஆம் அதிபதி கூட ஜாயிண்டா இருக்கு, இல்ல 9ஆம் அதிபதி கூட பரிவர்த்தனை இருக்குன்னு அப்படின்னா அந்த பரிவர்த்தனை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா அது ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் மூலமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அப்ப நம்ம என்னன்னு பார்த்தோம்னா அப்ப பரிவர்த்தனை கிரகம் இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்று சிகிச்சை பண்ணும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதனால பரிவர்த்தனையை நம்ம முக்கியமா பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பதிய கிரக இணைவு. அது என்ன தம்பதிய கிரக இணைவுனா, இப்ப நம்ம பொருத்தம் பார்க்கும் போதே ஆண் ஜாதகத்துக்கும் பெண் ஜாதகத்துக்கும் கரெக்டா சிறப்பா இருக்கான்னு பார்க்கணும். அந்த கிரகங்களுடைய பொருத்தங்கள் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். முக்கியமா குழந்தை பாக்கியத்தை பார்த்துட்டு தான் நம்ம அந்த ஜாதகத்தை இணைக்கணும். அது கம்மியா இருக்குன்னா நம்ம இணைக்க கூடாது. ஓகேங்களா? அப்ப வந்து பெண் ஜாதகத்தோட குரு நின்ற பாகை பார்த்தீங்களா, குரு எந்த ராசியில இருப்பாரோ அவர் நின்ற பாகையை விட அந்த ஆண் ஜாதகத்துல அதே அந்த குரு நின்ற வீட்டுல ராகுகேது இருந்து அது அதிக பாகையில் இருக்கு அப்படின்னா அது வந்து புத்திர தோஷத்தை கொடுக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? அதே மாதிரி பெண் ஜாதகத்துல சந்திரன் இருக்கு, அதாவது பெண் ராசி இருக்கு பாத்தீங்களா சந்திரன், அந்த ராசி உள்ளதுல ஆண் ஜாதகம் இணைக்கிற ஆண் ஜாதகத்துல அந்த சந்திரனுக்கு திரிகோணத்துல 1, 5, 9 ராகுகேது இருக்குன்னா அதுவும் புத்திர தடையை கொடுக்கும். அதே மாதிரி இருவரு ஜாதகத்திலையும் 5ஆம் அதிபதி இருக்குதுங்களா, அது வந்து கெட்டு இருந்ததுன்னா இதுவும் புத்திர தோஷத்தை கொடுக்கும். அதனால 2 பேர் ஜாதகத்துல ஏதோ ஒரு ஜாதகத்திலேயே சிறப்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம சேர்க்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மித்ரியூ பாகைன்னு சொல்லுவாங்க. மிருத்யு பாகை கணிதம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப இது பாத்தீங்கன்னா அந்த மிருத்யு பாகைன்றது பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருடைய துக்கத்தை வந்து எடுத்து சொல்லும். ஓகேங்களா? துக்கத்தை சுட்டி காட்டும். அந்த பாகை நமக்கு ரொம்ப முக்கியம். இதுவும் பாத்தீங்கன்னா 2 வகையான கணிக்கிறாங்க அந்த மிருத்யு பாகைன்றத. அது வந்து என்னன்னா ராசியில் உள்ள, அதாவது 12 ராசியில் உள்ள நட்சத்திரங்களின் தன்மையில அதை எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி அந்த கிரகங்கள் சூரியனுடைய பாகையும் நம்ம என்னைக்கு பிறந்தாங்களோ அந்த கிழமையை வச்சு ஒரு வகையான மிருத்யு பாகையை நம்ம சொல்றாங்க. 2 வகையான தன்மைகள் இருக்கு. இப்ப அதுல வந்து ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ராசி தான் பார்க்க போறோம். இப்ப ராசி பாத்தீங்கன்னா 12 ராசி. அப்ப மேச ராசியில 8வது பாகை. ஓகேங்களா? 8வது பாகை வந்து மிருத்யு பாகை. அப்ப 8வது பாகைன்னா அஸ்வினி 3ஆம் பாதமா வரும். அப்ப இதுன்னு முக்கியம். அதே மாதிரி ரிஷப ராசியில 9வது பாகை கார்த்திகை 4ஆம் பாதமா வரும். மிதுன ராசியில 11வது பாகை திருவாதிரை நட்சத்திரம் வரும். கடகத்துல 11வது பாகை பூசம். சிம்மத்துல 25 பூரம். கன்னியில 4ஆம் பாதமும் 4வது பாகையும் 11வது பாகையும் மிருத்யு பாகையா வரும். உத்திரமும் அஸ்தம் 3, 4 வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாத்துல வந்து 4வது பாகை சித்திரை 4 வரும். விருச்சகத்துல 25வது பாகை. அதே மாதிரி தனுசுல 18வது பாகை, மகரத்துல 2வது பாகை, கும்பத்துல 21வது பாகை, மீனத்துல 11வது பாகை. இப்ப இந்த பாகையில ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு, அப்ப அந்த காலகட்டத்துல அவங்க குழந்தை பாக்கியத்துக்கு ரெடி பண்றாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு தடை தாமதத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும், அதிகப்படியான மருத்துவ செலவுகளை கொடுக்கும். மருத்துவ செலவு மூலமா தான் குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா? இதோட பலன் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கிரகம் பிறப்பு கால ஜாதகத்தில் மிருத்யு புள்ளியில் அமையுமானால் அக்கிரகம் தனது தசா புத்தியில் தொந்தரவை செய்யாமல் போகாது. இதுதான் அந்த மிருத்யு பாகையில ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசா புத்தி வந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா தொந்தரவுகள் செய்யாம இருக்காது. ஓகேங்களா? இப்ப பிறந்த கால ஜாதகத்துல சந்திரன் எடுத்துக்காட்டு ஒரு உதாரணத்துக்கு மிருத்யு புள்ளியில இருக்கு அப்படின்னா அது ஆயுளை பாதிக்கும் பிறந்த கால ஜாதகத்துல, ஒரு குழந்தையோட ஜாதகத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இருவருக்கும் மிருத்யு புள்ளியில்
இப்ப இதுதான் சொல்ல வரும். 5ஆம் அதிபதி இருக்கு பாத்தீங்களா, கணவர் ஜாதகத்திலையும் மனைவி ஜாதகத்திலையும் அந்த மிருத்யு பாகையில இருந்துன்னா அவங்களுக்கும் அந்த கடுமையான புத்திர தோஷத்தையும் தடையும் கொடுக்கும், சோகத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி பாவகத்துடைய ஆரம்ப புள்ளி இருக்கு பாத்தீங்களா, அப்ப அந்த புத்திர பாவத்துடைய ஆரம்ப புள்ளியும் மிருத்யு பாகையில இருக்கு அப்படின்னா அமைஞ்சிச்சுன்னா அக்குழந்தை வந்து அந்த பெற்றோருக்கு வந்து ரொம்ப துன்பத்தை கொடுக்கும், கஷ்டங்களை கொடுக்கும், போதுன்ற அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால மிருத்யு பாகன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் மாந்தி கணிதம், இதுவும் பாத்தீங்கன்னா மாந்தியை வச்சியுமே நம்ம குழந்தை பாக்கியத்தை சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப மாந்திக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு என்ன தொடர்பு பார்க்கலாம். இப்ப மாந்தினா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தோஷத்தை, வலுவான தோஷங்களை செய்யக்கூடியது. மாந்தின்றது வந்து ஒரு உபகிரகம், சனியுடைய புத்திரர், அப்படிதாங்களா? அப்ப மாந்தி வந்து புத்திர சந்தானம், அதாவது குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கும் தடையாக இருக்கக்கூடிய ஒரு காரண கிரகம் தான். அப்ப மாந்தி வந்து ஒரு ஜாதகத்துல இருந்து என்னத்தை கொடுக்குன்னா கண்டத்தையும் துக்கத்தையும் சுட்டி காட்டக்கூடியதுதான் மாந்தி. அதே மாதிரி தோஷங்கள் சொல்லக்கூடிய முன்னோர் வழி தோஷங்கள், சாபங்கள்லாம் சுட்டி காட்டும் மாந்தி. அதனால மாந்தியை நம்ம வந்து சிறப்பா பார்க்கணும், பார்த்துதான் இது பண்ணணும். இப்ப மாந்தி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதி கூட மாந்தி சேர்ந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து முன்னோர் வழியில சாபம் ஏதோ செஞ்சிருப்பாங்க, பாவங்கள் ஏதோ செஞ்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த 5ஆம் அதிபதி கூட மாந்தி சேரும்போது அதுவுமே வந்து ஒரு தடையாவும் இருக்கும், குழந்தை பாக்கிய தோஷம் கொடுக்கும், சோகத்தை கண்டிப்பா கொடுக்கும். அப்ப அது வந்து அந்த மாந்தி வந்து இப்ப அந்த 9 கிரகங்கள் கூட சேரும் போது, இப்ப சூரியன் வந்து 5ஆம் அதிபதி ஆகி மாந்தி கூட சேர்ந்துன்னா பிதுரு ஒர்க்க தோஷத்தினால அவங்களுக்கு அந்த புத்திர பாக்கிய தடை ஏற்பட்டிருக்கும். சந்திரன்னா மாதுரு வழியில வந்திருக்கும், செவ்வாய்னா சகோதரன் வழி தோஷம், அது மாதிரி புதன்னா மாமன் வர்க்கத்துல போன இதுல வந்து கல்விக்கு ஏதாவது தடை பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி அமைப்புல வந்திருக்கும். குருன்னும் போது நம்ம குருநாதர்களுக்கு ஏதாவது நிந்தனை பண்ணியிருப்போம், அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களுடைய பணத்தை அபகரிச்சிருப்போம், அந்த மாதிரி அந்த தோஷத்தை கொடுக்கும். சுக்கிரன்னும் போது மனைவி வழியில ஏதாவது தோஷம் பண்ணியிருப்பாங்க, அதனால புத்திர தடை ஏற்பட்டிருக்கும். சனின்னு பார்க்கும்போது நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து சரியா செய்யல, அதனால சனி மாந்தி சேரும்போது அது வகையான தோஷத்தை கொடுக்கும் கண்டிப்பா. இந்த மாதிரி அதே மாதிரி ராகு கேது கூட மாந்தி சேர்ந்து இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய தவறு, அதுவுமே பாத்தீங்கன்னா தோஷத்தை கண்டிப்பா உருவாக்கும். அப்ப ராகு கேது கூட சேரும்போது என்ன பண்ணுன்னா அவங்க வந்து ரொம்ப பேராசையினால அடுத்தவங்க மேல வந்து ஏதாவது தவறான ஒரு படி போட்டிருப்பாங்க, அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிச்சிருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு ராகு கேது கூட மாந்தி சேர்ந்து பிறந்திருப்பாங்க. அதனால மாந்தியையும் நம்ம 5ஆம் அதிபதி கூட சேராம நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா புத்திர தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலம், அதாவது புத்திர தோஷத்தை நம்ம எப்ப அனுபவிப்போம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்துல குரு, அதாவது புத்திர காரக கிரகம், அந்த குருவுக்கும் தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு கேது. அப்ப அந்த ராகுக்கும் அந்த குருவுக்கும் ராகுக்கும் எத்தனை ராசி வந்து இடைவெளி இருக்கோ அத்தனை வருடங்கள்ல அந்த டைம் காலகட்டத்துல அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். இப்போ குருவும் ராகுவும் ஒன்னா சேர்ந்து இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரே ராசியில இருக்கு. அப்ப ஒரே ராசியில இருக்கும்போது அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து 12 வயசுக்கு வரைக்குள்ள அவங்க படாத அவசப்படுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து நிறைய விரைவு செயலை செய்வாங்க, அந்த குழந்தைகளால துன்பங்கள்லாம் நிறைய அனுபவிப்பாங்க, அவங்க குழந்தைகள் சரியா படிக்காது, அந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும். அப்ப குருவுக்கும் ராகுக்கும் 2 ராசி டிஃபரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப குருன்றது 12 வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுது. அப்ப 2 கூட்டிக்கணும், அப்ப 24 வயசு. அப்ப 24 வயசுனா அந்த குழந்தைக்கு திருமணம் அமைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த பெற்றோர் வந்து ரொம்ப துக்கத்தை அனுபவிப்பாங்க. குழந்தைகளுக்கு வந்து சரியா திருமணம் அமையாது, வேலை வாய்ப்பு, ஏன்னா 24 வயசுனா வேலை வாய்ப்பு சரியா அமையாது, அந்த மாதிரி கண்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி அந்த குருவுக்கும் ராகுக்கும் உள்ள இடைவெளியை வச்சு அந்த காலகட்டங்கள் 36 வயசு, 48 வயசு, 60 வயசு, அந்த காலகட்டத்துல அந்த புத்திரர்களால அந்த பெற்றோர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். இதுதான் வந்து குழந்தை பாக்கிய அந்த தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலம், சுக்கிரனை ராகு வச்சு கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் புத்திர பாக்கியத்துக்கு சனியும் புத்திர அமைப்புக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தும். அதாவது லக்னத்துல சனி அமைந்தால் அது வந்து பெற்றோர்களுக்கு தோஷத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி பார்த்தோன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அது வந்து ஒரு நடுத்தர வயதுல பெற்றோர்களுக்கு புத்திர சோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி குரு செவ்வாய் சேர்க்கையை, ஒரு ஜாதகத்துல குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கு, அதை வந்து சனி பாக்குது அப்படின்னாலும் அதுவும் ஒரு கடுமையான புத்திர தோஷத்தையும் தடையும் கொடுக்கும். அல்லது வந்து குரு வந்து செவ்வாயை ஃபர்ஸ்ட் பாக்குது, செவ்வாயை தொட போகுது, அதை வந்து சனி பாக்குது அப்படின்னாலும் அதுவும் புத்திர தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி திரிசூன்ய ராசியில நம்ம ஏற்கனவே சொல்ல, திரிசூன்ய ராசியில ஒரு கிரகம் அமைந்து அதனுடைய தசா புத்தி காலங்கள்ல புத்திர பேருக்கான தடை தாமதத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி தம்பதிகள் ஜாதகம், அதாவது இருவருடைய ஜாதகத்திலையும் சூரியன் சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னா அதை நம்ம பார்த்து தான் சேர்க்கணும். அதனாலதான் திருமண பொருத்தத்துல நம்ம சூரியன் சனி சேர்க்கை இருக்கான்னு பார்க்கணும், பார்த்துட்டு தான் சேர்க்கணும். அல்லது சூரியன் சனி பார்வை, இது 2 இருந்ததுன்னா அது புத்திர தோஷத்தையும் கொடுக்கும், புத்திர சோகத்தையும் கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சூரியன் சனி சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஜாதகருடைய உயிரணுக்கள்ல ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறத சுட்டி காட்டும்.
அப்போ உயிரணுக்கள் குறைபாடும் போது அவங்க அதிகப்படியான மருத்துவ செலவு செஞ்சுதான் குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஓகேங்களா? அந்த மாதிரி அதனால சனியை வந்து நம்ம பார்க்கணும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல 2 பேத்துக்குமே 5ஆம் இடத்துல சனி இருக்கு, 2 பேர்த்துடைய ஜாதகத்துல 5ஆம் அதிபதி கூட சனி தொடர்புல இருக்கு, அப்படி 2 பேர் ஜாதகத்திலேயே 5ஆம் இடத்த சனி பாக்குது அப்படின்னா கடுமையான புத்திர தோஷத்தை கொடுக்கும். அதனால இதையும் நம்ம பார்த்து சனியை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி பெண் குழந்தைகளாவே பிறக்குது பாத்தீங்களா, அது ஏன் பெண் குழந்தைகளாவே பிறக்குது, அதுக்கான கிரக காரத்துல என்ன அப்படி பார்க்க போறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப தம்பதி ஆண் பெண் ஜாதகங்கள் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய இப்ப அவங்களுக்கு திருமணமாகி நடக்கக்கூடிய தசா புத்தி இருக்கு பாருங்க, அந்த தசாநாதன் அவங்க வந்து பெண் கிரகத்துல இருந்து பெண் ராசியில இருந்து பெண் கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இருந்து தசாபுத்தி நடத்துச்சுன்னா அவங்களுக்கு அதிகப்படியான பெண் குழந்தைகள் அமைகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணும். அதே மாதிரி 5ஆம் இடம் வந்து குரு வீடாகி அந்த குரு வந்து வர்க்க சக்கரம் இருக்கு பாத்தீங்களா, 16 சோடச வர்க்கம், அதுல வந்து 16லயும் குரு பெண் ராசியில இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா பெண் குழந்தை தான் பிறக்கும். இந்த மாதிரியும் பார்க்கணும் பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு. அதே மாதிரி 5ஆம் இடம் பெண் ராசி ஆகி இப்ப லக்னத்துல இருந்து 5ஆம் இடம் வந்து பெண் ராசி ஆகி அதுல வந்து பெண் கிரகங்கள் அமைஞ்சதுன்னா அவங்களுக்கும் பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சனி என்ற கிரகத்துக்கு வந்து சர்ப்ப கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் போது அதுவும் அதிகப்படியான பெண் குழந்தைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது புத்திர பாக்கியம். இப்ப இந்த புத்திர பாக்கியம்ன்றது பாத்தீங்கன்னா 12 ராசியில ஒரு 4 ராசியை நம்ம முக்கியமா பார்க்கணும். அது என்ன ராசின்னு பாத்தீங்கன்னா மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம். இந்த 4 ராசின்னு பாத்தீங்கன்னா உச்சமும் ஆகாது நீசமும் ஆகாது. இந்த 4 ராசியும் அந்த 4 ராசிக்கு பாத்தீங்கன்னா புத்திர தடை தாமதத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி குரு, அவரே 8ஆம் அதிபதியா வராரு. அப்ப 5, 8 தொடர்பு பாத்தீங்களா, அப்படின் போது குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு தடையை கொடுக்கும், மருத்துவ செலவுகளை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 5 வந்து சுக்கிரன், 12ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான் வராரு. அப்போ வந்து அதுவும் மருத்துவ செலவுகளை கொடுக்கும். அதே மாதிரி தனுசு ராசிக்கு செவ்வாய் 5ஆம் அதிபதியா வராரு, அதே செவ்வாய் 12ஆம் அதிபதியா வராரு. அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கும் புத்திரத்துக்கான ஒரு தடை தாமதத்தை செலவுகளை கொடுக்குற செலவுகளை கொடுக்கும். அதே மாதிரி கும்பத்துக்கு சனி பாத்தீங்கன்னா புதன் பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதியா வருவாரு, அவரே 8ஆம் அதிபதியாவும் வராரு. அப்ப 5, 8 தொடர்பு கும்பராசிக்கு வரதுனால கும்பராசிக்காரங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தினால ஒரு தடை தாமதம் உண்டாகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதாந்திர கோளாறும் செவ்வாய் நிலையும், அதாவது இது வந்து பெண்களுக்கான ஒரு அமைப்பு. இப்ப சந்திரன் பாத்தீங்கன்னா திரவ பொருள்களுக்கும் ரத்தத்துக்கும் சந்திரன் வந்து காரகத்து கிரகமா இருக்கு அப்படிங்களா. இப்ப அந்த சந்திரன் வந்து உபய ராசி நம்ம லக்னத்துல இருந்து, அதாவது பெண் லக்னம் இருக்கு பாத்தீங்களா, லக்னத்துல இருந்து உபய ஜெயஸ்தானமான 3, 6, 10, 11 அந்த ஸ்தானங்கள்ல போகும்போது அதே மாதிரி செவ்வாயை நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். இந்த செவ்வாயோட நிலை, ஆமா செவ்வாயும் முக்கியமா எடுத்துக்கணும். அந்த செவ்வாய் பார்வை வந்து 4, 7, 8 செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வை இருக்குல்ல பாத்தீங்களா. இப்ப அந்த பார்வை அப்போ கோச்சார சந்திரன் வந்து உபய ராசியில போகும்போது அவங்களுக்கு மாத விலக்கு ஏற்படும். ஓகேங்களா? அவங்க ஜாதகத்துக்கு மாத விலக்கு ஏற்படும். சந்திரன் பயக்கும் மாத விலக்கு ஏற்படாம. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயுடைய பார்வை இருக்கு பாருங்க, அந்த செவ்வாயுடைய பார்வை படுற இடத்துல குருவின் பாகை, அதாவது மாத விலக்கு ஏற்பட்ட நாள்ல இருந்து 5 நாளுக்கு பிறகு அவங்க தாம்பத்திய உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆனா அதே காலகட்டத்துல வந்து செவ்வாய் வந்து அந்த அவங்க பிறந்த பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் பாக்குற இடத்துல குருவினுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கோச்சார சந்திரன் போறத அவங்க பிறப்பு குரு பாக்குதுன்னா அந்த டைம்ல அவங்க அந்த உறவு வச்சுட்டாங்கன்னா குழந்தை கண்டிப்பா ஏற்படும். அதே சமயத்துல ராகுக்கு தொடர்பு இல்லாமையும் பாத்துக்கணும். அதனாலதான் இந்த மாத விலக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மாத விலக்குக்கு தடை தானே, அது ஒரு தடைக்கு வந்து காரக கிரகங்கள் இருக்கு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா சந்திரன் ராகு, சந்திரன் கேது, அதே மாதிரி செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, இந்த கிரக அமைப்பு எல்லாம் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா மாத விலக்கு சம்பந்தமான தடை தாமதத்தை கொடுக்கும், பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா விருச்சக ராசியில பாத்தீங்கன்னா விருச்சக ராசியோ அல்லது விருச்சக ராசியில உள்ள கிரகங்களோ இருந்துச்சுன்னா, விருச்சக ராசியில இப்ப நான் சொன்ன அந்த சனி, சந்திரன் ராகு, சந்திரன் கேது, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது விருச்சக ராசியிலோ அல்லது அந்த பெண் ஜாதகத்துக்கு, அதாவது லக்னத்துக்கு 8ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ இந்த அமைப்பு இருந்துன்னா கண்டிப்பா அவங்களுக்கு மாதவிலக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் பார்க்கறதுல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பொருத்தம் பாக்குறோம் 5ஆம் அதிபதி எல்லாம் எப்படி இருக்கு, நம்ம இந்த மாதிரி இந்த பாயிண்ட் வச்சு 5ஆம் அதிபதியுடைய தன்மைகள்லாம் பார்த்துதான் நம்ம பொருத்தம் சேர்க்கிறோம். அதே சமயத்துல பீஜஸ்புடம், சேத்திரஸ்புடம் 2 இருக்கு. அது 2 எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய தன்மைகள், அவங்க ஆண் தன்மையா இருக்காங்களா பெண் தன்மையா இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கான அமைப்பு. இப்ப இந்த பீஜஸ்புடம் பாக்குறது வந்து ஆண்களுக்காக நான் பாக்குறது, சேத்திரப்புடம்ன்றது பெண்களுக்கு பாக்குறது. அப்ப இந்த பீஜஸ்புடம் பாக்குறது பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகத்துல அவங்க பிறந்த ஜாதகத்தை வாங்கிட்டு அது சூரியனுடைய பாகை, சுக்கிரனுடைய பாகை, குருவினுடைய பாகை, அந்த 3 பாகையும் கூட்டணும்.
கூட்டி அது 360க்குள்ள வந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கலாம். 360க்கு மேல வந்துச்சுன்னா 360 மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டு வரக்கூடிய பாகை மேஷ ராசியில இருந்து எத்தனாவது இடமா வருதுன்னு பார்க்கணும். இப்ப மேஷத்துல இருந்து துலாம் ராசியா வருதுன்னா துலாம் ராசியில எந்த பாதத்துல வருது, எந்த குருவிட பாகம், மிருகசீரிஷம் இருக்குல்ல, சித்திரை நட்சத்திரம் இருக்கு, சதய நட்சத்திரம் இருக்கு, விசாக நட்சத்திரம் இருக்கு, அதுல எந்த நட்சத்திரத்துல வருதுன்னு பார்க்கணும். அப்ப அந்த நட்சத்திரம் அந்த ராசி வந்து என்ன ராசின்னு பார்க்கணும். அப்ப ஆண்களுக்கு பார்க்கும்போது அந்த வரக்கூடிய அமைப்பு வந்து ஆண் ராசி ஆண் நவாம்சமா இருந்துச்சுன்னா அவங்க வந்து முழுமையான ஆண் தன்மை உடையவர்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி வந்து பெண் ராசி பெண் அம்சமா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து புத்திர தடைக்கான அமைப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆண் ராசி பெண் அம்சமா இருக்கு, இல்ல பெண் ராசி ஆண் அம்சமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தடை காரணமா தோஷத்தின் காரணமா அவங்க புத்திர தாமதம் ஏற்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஆண்களுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கும் பார்க்கணும். பெண்களுக்கு பார்க்கும்போது சேத்திர படம் சொல்லுவோம். அதுக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் குரு. இப்ப நமக்கு சொன்ன பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, அப்ப சூரியன் சுக்கிரன் குரு. அப்ப சூரியன்னா சிம்ம ராசி ஆண் வீடு, அதுக்கடுத்து வர சுக்கிரன் துலாம் ராசி அதுவும் ஆண் வீடு, அதுக்கடுத்து வர தனுசு குரு அதுவும் ஆண் வீடு. அப்ப 3 ஆண் வீடுகள்ல 3 கிரகங்களுடைய அந்த பாகையை வச்சுதான் நம்ம பீஜஸ் படம் எடுக்கிறோம். அப்ப அது வந்து ஆண் ராசி ஆண் அவசம் வந்தா சிறப்பு. அதே மாதிரி பெண்களுக்கு பார்க்கும்போது சந்திரன் எடுக்கிறோம். அப்ப சந்திரன்றது கடகராசி பெண் ராசி, சந்திரனுக்கு திரிகோணம் செவ்வாய் விருச்சக ராசி அதுவும் பெண் ராசி, விருச்சகத்துக்கு திரிகோணம் மீனம் அது வந்து குருவின் ராசி அதுவும் பெண் ராசி. அப்போ 3 பெண் ராசி 3 பெண் கிரகங்கள், அந்த கிரகங்களுடைய சேத்திர புடங்கள், அதாவது அந்த பாகையை எடுத்து அதை 3த்தையும் கூட்டி 360க்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது வந்து எத்தனாவது காலபுருஷ தத்துவம் வந்து எந்த ராசி வருது, எந்த பாதத்துல வருது, அது ஆண் ராசியா, ஆண் ராசி ஆண் வம்சத்துல வந்தா அந்த பெண்ணுக்கு வந்து மலட்டுத்தன்மை இருக்குன்னு அர்த்தம், குழந்தை பார்க்கறதுக்கு தடை இருக்குன்னு அர்த்தம். அதுவே அந்த பெண்ணுக்கு வந்து பெண் ராசி பெண் அம்சமா இருந்துன்னா அவங்க பூரணமா இருக்காங்க, நல்ல பெண் தன்மையில இருக்காங்க, குழந்தை பாக்கியம் சிறப்பா இருக்கும். அப்ப நம்ம ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் இணைக்கும் போது இந்த பீஜஸ் கூடமும் சேத்திரஸ் கூடமும் கண்டிப்பா பார்த்துதான் சேர்க்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு ஏதோ ஒரு தன்மையா இருக்கும். 2 பேத்துக்குமே வந்து இப்ப ஆண்களுக்கு வந்து பெண் தன்மையாகவும் இப்ப பெண்ணுக்கு வந்து ஆண் தன்மையா இருந்தா அதை கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் மாறி இருந்தா கூட இப்ப ஆணுக்கு ஆண் பெண் அப்படி மாறி இருந்தா பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு தடை தாமதத்துல மருத்துவ செலவுனால குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுரும். அதனால இது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே. ஆசனவாய் தடை பிரச்சனை உள்ள குழந்தை கிரகம் என்ன அப்படின்னு ஐயா கேட்டிருக்காரு. ஆசனவாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் இடம். இப்ப நம்ம லக்னத்துல இருந்து 8ஆம் இடம். அதே மாதிரி விருச்சக ராசி, நான் விருச்சக ராசி சொன்ன பாத்தீங்களா, விருச்சக ராசியில வந்து செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தாலோ அல்லது செவ்வாய் சனி பார்த்தாலோ அல்லது அந்த செவ்வாய் சனி கூட பாவ கிரகங்கள் அந்த விருச்சக ராசி கூட தொடர்பு பெற்றாலோ அல்லது நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்துல இந்த பாவகிரக அமைப்புலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஆசனவாய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். ஓகேங்களா? இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள்.